ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ செல்வா சேலம். நாம் இப்பொழுது பார்க்க இருக்கக்கூடிய பதிவு பிறவி பிம்பங்கள் எனப்படுகின்ற ராகு கேதுக்கள் சார்ந்த பதிவு. இந்த ராகு கேதுக்களை பற்றி நம்ம மாத கணக்கில் பேசினாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ மகத்துவங்களை கொண்டது இந்த ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்களை பற்றி நம்ம ஒரு சில பதிவுகள் ஏற்கனவே கொடுத்துருந்தாலும் கூட அதனை பற்றிய சூட்சமங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அதற்காக அவர்களை சார்ந்த பதிவாக மற்றும் ஒரு பதிவாக இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது நம்முடைய பிறவியின் பிம்பங்களே இவர்கள் தான் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒட்டுமொத்த கான்செப்ட். இவர்களுடைய பிம்பங்கள் எதுவுமே நமக்கு இல்லை அப்படின்னா இந்த பிறவியை நம்ம பிறப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த பிறவியில் வாழ்வதற்கான அமைப்பும் இல்லை, யோகமும் இல்லை, போகமும் இல்லை. அவ்வளோதான் விஷயம். சரிங்க, இந்த பதிவை இன்னும் விளக்கமாக நம்ம என்ன சொல்ல போகிறோங்கிறத பார்ப்போம். இந்த ராசி மண்டலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ராசி மண்டலத்தில் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும். ஒவ்வொரு ராசியிலும் கேது இருப்பார். கேதுவிற்கு ஒரு வீடு விட்டு அடுத்து ராகுவிற்கு ஒரு வீடு விட்டு கேது, எகைன் ஒரு வீடு விட்டு ராகு, அப்படியே ஆல்டர்னேட்டிவாக இவங்க ரெண்டு பேரும் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அப்படியே முழு நட்சத்திரத்தில் அவங்க இருக்காங்க. சுபகிரகன்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கெல்லாம் உடைப்பட்ட நட்சத்திரமாக இருக்கும். இப்போ உதாரணமாக குரு தான் முதன்மை சுபர்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவரே உடைப்பட்ட நட்சத்திரமாக தான் ராசி மண்டலத்தில் நிற்கிறார். செவ்வாய் வலிய கிரகம்னு சொல்கிறோம், அவரும் உடைஞ்சு போயிருக்கார். சூரியன் அவர் தான் தலைமை கிரகம், ஆத்ம கிரகம், தலையாய கிரகம், ஒளிக்கு மூலவனான ஆதித்யனை குறிக்கக்கூடிய கிரகம், அவரும் உடைப்பட்ட நட்சத்திரமாக தான் இருக்கார். ஆனால் இவர்கள் கர்ம பலனை தீர்மானிக்கக்கூடியவர்கள், நமது பிம்பங்களை அப்படியே அந்த பூமிக்கு எடுத்து வந்து கொடுக்கக்கூடியவர்கள், நம்ம பிம்பங்களை அழியாமல் அரிச்சோடையாக அப்படியே அடுத்த பிறவிக்கு கொண்டு செல்ல போபவர்கள், எல்லாமே இவங்க ரெண்டு பேராக இருக்கிறதுனால இவர்களை பற்றி நாம் எத்தனை நாள் பேசினாலும் பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் உள்ள இந்த இரு நபர்கள் கோட்பாடுகள் ஒவ்வொரு ஜாதகத்திலும் சூட்சமமாக அனைத்து வீடுகளிலும் ஒன்று விட்டு ஒன்று அமர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத எப்போவுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்போ அங்கே ஏதோ ஒன்று இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அந்த நம்ம பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த ராகு கேதுக்கள் ஆல்வேஸ் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிட்டு இருக்காங்க. பூமியின் சுற்றுக்கு எதிர்புறத்திலே இவர்கள் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். இந்த எதிர்புறமாக சுற்றக்கூடியவர்களை மீறி எந்த சுபகிரகமும் தன்னிச்சையாக தன்னுடைய பலன்களை வழங்குவதற்கோ குறைத்து கொள்வதற்கான சாத்தியங்கள் கிடையாது. இதை தான் நம்ம இந்த பதிவில் பிரதானமாக எடுத்து பேசுகிறோம். அதாவது இந்த ராகு கேதுக்களும் கூடவே வக்ர கிரகங்களும் ஒரு பிறவியில் ஒரு ஜீவனின் கர்ம பலனை பிறவி பிம்பங்களாக வெளிப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத இந்த பதிவின் நோக்கம். அதாவதுங்க, ஜோதிடம் என்றாலே நம்ம பேசுகிறது 9 கிரகங்களை தான். ஆனால் அதில் உடல் இல்லாத வெறும் நிழல்களாக கருதப்படக்கூடிய ராகு கேது இவர்கள் நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நம்மோடு ஏற்படுத்துகின்ற விளைவுகள் சம்பவங்கள் அனைத்தையுமே அப்படி புரட்டி போட்டுருவாங்க, தலைகீழாக மாற்றி விடுகிறார்கள். மற்ற கிரகங்கள் எல்லாமே வானத்தில் ஒரு பந்தை போல ஒரு குறிப்பிட்ட உருவத்தை மையமாக கொண்டு சுற்றி கொண்டிருக்கின்றன. ஆனால் ராகுவும் கேதும் வெறும் வெட்டு புள்ளிகள் என்று மேத்தமெட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதையே நான் நிழல் கிரகங்களின் நிஜ முகம் என்றும் கூட நான் சில நேரத்தில் சொல்கிறது உண்டு. சில நேரங்களில் நிஜ கிரகங்களே பொய்யான முகத்தோடு பலனை கொடுக்குங்க. ஆனால் இந்த நிழல் கிரகங்கள் உண்மையான ஒரு மனிதனின் நிஜ முகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பொருந்தியவைகளாக இருக்கும். இந்த இரு கிரகங்களை ஏன் நம்ம பிம்பங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடி முன்னாடி போய் நம்ம நிற்கும் பொழுது நம்மை போலவே 100% அதில் நம்முடைய பிம்பம் தெரியும். ஆனால் அது நாம் அல்ல. அதுபோலத்தான் ராகுவும் கேதுவும் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறார்கள்.
நம்முடைய முற்பிறவியின் ஆசைகளையும் நாம் செய்த தவறுகளையும் புண்ணியங்களையும் ஒரு நிழலாக மாற்றி இந்த பிறவியில் நம்மை துரைத்து கொண்டிருப்பவர்கள் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த நிழல் என்பது எப்போ விழும்? ஆன்மா என்ற சூரியனின் ஒளி இருக்கும்போது தான் விழும். அப்போது ஒருவரின் கர்மவினை என்ற இந்த உடலின் மீது படும் பொழுது உருவாகக்கூடிய பிம்பமே இந்த ராகு கேதுக்கள். இவர்களை பற்றி நல்லா முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய பிறவி எத்தகையது என்பதை பற்றிய ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் ஏங்க பிறந்தேன்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான்லாம் ஏன் பிறந்தேனே தெரியலைங்க, தண்டத்துக்கு பிறந்துட்டேன்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அல்லது இப்படி சொல்லுவாங்க, இந்த பிள்ளை என் பையன் ஏன் பிறந்தான்னு தெரியல, இதெல்லாம் தண்டத்துக்கு நான் இப்போ பெற்றுட்டேங்க. இப்படிலாம் ரொம்ப வன்மமாக குழந்தைங்களே திட்டுறவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே அந்த கர்ம வினை அப்படிங்கிற பிம்பம் தாங்க நாம், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வம்சங்கள் அல்லது நம்முடைய மூதாதையர்கள் எல்லாமே என்னென்னா ஒரு வகையான பிம்பம். அந்த பிம்பத்தின் தன்மையை ஒரு ஜாதகத்தில் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஜோதிடர்களுடைய வேலை. இப்போது கண்ணுக்கு தெரியும் சக்தி, கண்ணுக்கு தெரியாத சக்தின்னு ரெண்டு இருக்குது. இப்போ மற்ற கிரகங்கள் 7 கிரகங்களுமே அவர்களுடைய அந்த பருப்பொருள் உடல் அமைப்பை கொண்டவர்கள், உருவ அமைப்பை கொண்டவர்கள்னால பளிச்சுன்னு தெரியும். இந்த இடத்துல தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது, என்னென்ன ஷேப் இருக்குது. இப்போ செவ்வாய்னா சிவப்பு செம்மண் கலந்த புழுதி படர்ந்த அது ஒரு அன்ஷேப்டு ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். பட் ராகு கேது கண்ணுக்கு தெரியாதவர்கள். இப்போ காற்று கண்ணுக்கு தெரிவதில்லை, ஆனால் அது வீசும்போது மரங்கள் அசைவதை பார்க்கிறோம். அதுபோல் ராகு கேதுக்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை என்றாலும் ஆனால் அவை தரக்கூடிய பலன்கள் என்பது வீரியமாக ஒவ்வொரு ஜாதகத்திலும் எதிரொலிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து காலத்தின் பிடியில் ராகு கேது. ஒரு ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் எங்கே இருக்கிறார்களோ அங்கே தான் காலத்தின் கணக்கு தொடங்குதுங்க. தொடங்கிறது மட்டும் இல்லை, காலத்தின் கணக்கு முடிவு பெறுறதும் அந்த இடத்துல தான் முடியும். அவர்கள் வெறும் கிரகங்கள் அல்ல, அவர்கள் நாம் செய்த வினைகளின் ஒட்டுமொத்தமான சேமிப்பு கிடங்கு அப்படின்னு தான் அந்த ராகு கேதுக்களை சொல்லணும். அடுத்து இந்த பிம்பங்களுடைய போராட்டம். நாம் இன்று எதை அடைய துடிக்கிறோமோ அது ராகுவின் பிம்பம். எதை வெறுத்து ஒதுக்குகிறோமோ அது கேதுவின் பிம்பம். சிம்பிளாக உங்கள் ஜாதகத்தில் ராகு இருக்கிற அந்த பிம்பத்தை நோக்கி அடைய துடிக்கணுங்கிற வேகம், ஆவேசம், லட்சியம், ஆசை, பேராசை எல்லாமே கிடைக்கும். ராகு இருக்கக்கூடிய வீடு, நின்ற நட்சத்திரம், இப்படி தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விஷயத்திலுமே நான் அடைந்தே தீர வேண்டும், அதை பெற்றே தீர வேண்டும் என்ற தீராத வேட்கை இருக்க தான் செய்யும். அதே போல் நாம் எதையெல்லாம் வெறுத்து ஒதுங்கி போகிறோமோ அது எல்லாமே கேதுவின் பிம்பம். 2 பேரும் நம்மளை கெட்ட வார்த்தையிலே திட்டுவான். இப்போது இந்த யூடியூப் பதிவுலேயே கூட எல்லாருமே ஒரு பதிவை ஆதரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காத இருக்கும். அப்போது அந்த பதிவை பார்த்த நபர்களே சில பேர் திட்டுவாங்க, சில பேட் வேர்ட்ஸில் கூட திட்டுறவங்களாம் இருக்காங்க. அப்போது இது எல்லாம் கண்டும் ஒதுங்கி போகக்கூடியது அங்கே கேதுவாக வருவாருங்க. யாருக்கெல்லாம் ஜோதிடர்களுக்கு கேதுவின் ஞானம் இருக்கோ அவர்கள் தான் ஜோதிடத்தை பெரிய அளவிற்கான ஆய்விற்கு கொண்டு போக முடியும். ஏன்னா ஜோதிடர்கள் அப்படின்னாவே இந்த சொசைட்டியில் யாருக்குமே பிடிக்காதுங்க. என்ன காரணமோ தெரியல, ஜோதிடர் அப்படின்னாவே அவர்களுக்கான ஒரு மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குது ப்ரெசண்ட்லி. ஆனால் அவர்கள் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர்கள், அவர்களும் அறிவியல் சார்ந்து தான் அந்த ஜோதிடத்தை அணுகுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு அவர்களை ரொம்ப கேவலமாக பேசுகிறது, வேறு மாதிரி பேசுகிறது தான் உண்டு. தவறு என்பது எல்லா ஃபீல்ட்லேயுமே யாராவது கொஞ்சம் பேர் தவறு செய்ய தான் பார்ப்பாங்க. ஸோ எங்கேயோ ஒரு தவறு நடப்பதற்காக எல்லாரையும் திட்டுறது. அப்போ கேதுவோடைய தன்மை யாருக்கெல்லாம் லக்னத்திற்கோ, லக்னாதிபதியோடோ, வாக்குஸ்தானத்திற்கோ தொடர்பு இருந்தால் மட்டும்தான் ஜோதிடர்கள் என்பவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிடும்போது பிறர் இகழ்ச்சியாக பேசினாலும்
அவர்களை அசிங்கப்படுத்தினாலும் அதையெல்லாம் சகித்து கொண்டு அப்படியே வெளியேறி போகக்கூடிய குணாதிசயம் அவர்களுக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சகிப்புத்தன்மை, ஒதுங்கி போயிட்டே இருப்பாங்க, ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் கேது. இப்போ உங்களுக்கு ஒரு விளக்கப்படம் இந்த இடத்துல காட்டியிருக்கேன். இந்த விளக்கப்படத்தில் பாருங்கள், ஒரு மனிதன் இருட்டில் அப்படியே ஒரு லைட்டிங், அந்த மெழுகு பருத்தி விளக்கு எப்படி வேணாலும் வச்சுங்க, பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கார். அவருக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டுமே பிரம்மாண்டமான நிழல் கிரகம் ரெண்டு கிரகம் இருக்குது. அது ஒன்று ஆசையை இழுக்கிறது, ஒன்று விலகி போக வைக்கிறது. இது இரண்டையுமே கடந்து ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையின் ஒளியை தேடி பயணிக்கக்கூடியதான் இந்த மனிதனுக்கு நேர்கோட்டில் நீ இந்த பயணத்தை நோக்கி போ. இங்கே ரெண்டு இருக்கக்கூடிய விஷயங்களோடு நீ இரண்டரை கலந்து உன்னுடைய முன்னேற்ற பாதையில் நீங்கள் போகணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் ராகு கேதுக்கள். அடுத்து காலச்சக்கரத்தின் காவலர்கள் நம்முடைய ராகு கேதுக்கள். காலச்சக்கரம், இந்த காலச்சக்கரத்தின் பிடியில் தான் நம்ம எல்லா விஷயங்களையும் அப்படியே ஓடுறோம், ஒடியாரோம், கோபப்படுறோம், துக்கமாக போகிறோம், மகிழ்ச்சி அனுபவிக்கிறோம், பிடித்ததை சாப்பிட்றோம், பிடிக்காததை வெறுக்கிறோம், பிடித்தவர்களோடு பழகிறோம், பிடிக்காதவனை அசிங்கப்படுத்துகிறோம், உறவுகளோடு கலந்து இருக்கிறோம், உறவுகள் ஆனால் அவர்கள் வெறுத்து ஒதுக்கும் போது மனவேதனைப்படுகிறோம். இப்படி எல்லாமே அந்த காலத்தின் காவலர்கள் பண்ணக்கூடிய வேலை தான். இந்த ராகு கேதுவும் வெறு கிரகங்கள் அல்ல, அவர்கள் காலத்தின் எல்லையை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காலத்தின் பிடியில் மனிதன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிரபஞ்சத்தில் காலம் என்பது ஒரு சக்கரம் போல சுழன்று கொண்டே இருக்கிறது. நாம் எப்பொழுது பிறக்க வேண்டும், எப்பொழுது எதை அனுபவிக்க வேண்டும் என்பதை இந்த ராகு கேதுக்களை முடிவு செய்கிறார்கள். அதனால்தான் இவர்களை காலப்புருஷனின் சங்கிலிகள் என்று அழைக்கிறோம். செயின் லிங்க் இவங்க. அடுத்து எல்லை கோடுகளை தீர்மானிப்பவர்கள் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் இருக்கும் அச்சு ஆக்சிஸ், இதெல்லாம் ஆக்சிஸுங்க. அதை பாருங்கள், இப்படி இருக்கு இல்லைங்களா, இதுதாங்க ஆக்சிஸ். இப்போ பாருங்கள், இங்கே காட்டுறேன், இதெல்லாம் ஆக்சிஸ். இது ஒரு ஆக்சிஸ்ஸு, இது ஒரு ஆக்சிஸ்ஸு, இது ஒரு ஆக்சிஸ்ஸு. இப்போது இந்த ஆக்சிஸ் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு தெரியுதுங்களா பாருங்கள். இந்த ஆக்சிஸ் தான் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பூஜை அறையெல்லாம் கோலம் போடுவாங்க. இதுதாங்க இந்த ராகு கேதுகளை சுற்றி நீங்கள் வந்து அழகாக வந்து பூஜை அறையில் வந்து ஒரு கோலம் வரைஞ்சிங்கன்னா, நான் வந்து இப்போது ரஃபாக போட்டு காட்டுறேன். இதெல்லாம் வந்து இது வந்து பயங்கரமான சூட்சமம் அடங்கிய கோலம். பெண்கள் இந்த மாதிரிலாம் வந்து பூஜை அறையில் வந்து இந்த மாதிரி கோலம் போடுறதுங்கிறது ரொம்ப ராகு கேதுக்களை வந்து ஆகர்ஷணப்படுத்துறதுக்கு அடங்கும். ஸோ இவங்க பாருங்கள், இந்த கனெக்டிவிட்டி, இதெல்லாம் ஆக்சிஸ். ஒரு பக்கம் ஆசை, இன்னொரு பக்கம் மறுபக்கம் முக்தி. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் நம்முடைய வாழ்க்கை. ராகு என்ற தேடுதல், ஆசை, அந்த நோக்கி ஓடுகின்ற துரத்துகின்ற வேகம். இன்னொரு பக்கம் முக்தியை நோக்கி நான் வந்து போகணும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை என்று என்னால் கட்டுப்படுத்தக்கூடிய, நான் கட்டுப்பட வேண்டிய விஷயங்கள். இவை இரண்டுக்குமான மத்தியமமாக இருக்கக்கூடிய இரு புள்ளிகளுக்கு நடுவில் நம்முடைய வாழ்க்கை பயணம் அமைகிறது. எப்பொழுது எனக்கு அனைத்தும் போதும் என்று ஒரு மனிதன் கண்ட்ரோல் பண்ண அவனோட ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆயுளை வந்து 100 வருஷம் வாழணும், 80 வருஷம் வாழணுங்கிறதுலாம் நம்முடைய கோட்பாடு கிடையாதுங்க. எப்படியாவது இந்த பிறவியை வந்து நல்ல சீக்கிரம் முடித்து முக்தியை நோக்கி போகணுங்கிறது தான் ஒரு மனிதனுக்கு பிறவி அளிக்கப்பட்ட விதம். இங்கே நம்ம வந்து பயங்கரமாக ஆட்டடித்து சாப்பிட்றது, கோழி அடித்து சாப்பிட்றது, இதுக்காக என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம பிறக்கலை. ஸோ இதுதான் வந்து வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படை தாற்பயம். அப்படிங்கக்கூடிய விஷயத்திற்கு கேது வந்து இழுப்பார். அப்போ அந்த கேதுவை நோக்கி ஒரு மனிதன் பயணப்படுகின்ற பொழுது, கேதுவின் பாவம் சார்ந்து அவனுடைய கடமைகளை சரியவர எந்த ஒரு கோபமும் இன்றி வெறுப்பும் இன்றி சரிவர நடத்தி கொண்டு வருகின்ற போது அவனுடைய முக்தி என்பது அழகாக அவனுடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ராகு கேதுவோட இந்த எல்லைக்கோட்டுக்குள்ள மட்டும்தான் நம்முடைய காலம் நகர்கிறது.
இந்த காவலர்களுடைய வேலை என்னங்க? இவர்கள் ஏங்க காவலர்கள்? நாம் செய்த கர்ம வினைகளை தப்பிக்க விடாமல் நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பது தான் இவர்களுடைய வேலை. இப்போ நம்ம எங்கே எவ்வளோ தப்பிச்சு ஓடினாலும் காலச்சக்கரம் சுழன்று வரும் பொழுது அந்தந்த நேரத்திலே அதற்கான பலன்களை இவர்கள் நமக்கு தந்து கொண்டே தான் இருப்பாங்க. வக்ர கிரகங்களின் தொடர்பு இவர்களோடு எப்படி ஏற்படுகிறது? அது ஏன் ராகு கேதுவும் வக்ர கிரகங்களும் இருவருமே ஒரு இணையான ஒரு தொடர்பை பெறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, காலச்சக்கரம் நேராக சொல்லலும் போது இந்த வக்ர கிரகங்கள் மட்டும் பின்னோக்கி ரிவர்சபிள் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறாங்க. கர்மவினையின் ரகசியங்களை இந்த காவலர்களிடமிருந்து இந்த ராகு கேது என்று சொல்கின்ற காவலர்களிடமிருந்து மீட்டெடுத்து ஜாதகருக்கு தருவது வக்ர கிரகங்கள். இந்த காலச்சக்கரத்தின் காவலர்கள் அப்படிங்கக்கூடிய இந்த காரணிக்காக இங்கே உங்களுக்கு ஒரு உதாரண படம் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு பிரம்மாண்டமான மடல் கடிகாரம். அந்த கடிகாரத்தோடைய முட்கள் அப்படின்னு சொல்லும்போது அது ராகு மற்றும் கேதுவின் தலைகளாக இருக்கக்கூடிய அளவிற்கே இருக்குது. அந்த சக்கரத்தின் மையத்திலே ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்க அவனை சுற்றி காலம் சுழன்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே நான் ஒரு உதாரண படத்தில் காட்டியிருக்கேன். காலம் யாருக்காகவும் காத்திருப்பது இல்லை. ஆனால் ராகுவும் கேதுவும் உங்கள் காலத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனின் காலத்தை வளர்ப்பதற்கு ராகுவும் ஒரு மனிதனின் காலத்தை முடிப்பதற்கு கேதுவும் எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கிறார்கள். நம் பின்னணியில் அவர்கள் இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த பிறவி பிம்பம் அப்படின்னா என்னங்க? தி மிரர் ஆஃப் பாஸ்ட் லைஃப்ஸ். இதனுடைய தன்மைகள் அப்படிங்கிறது ராகு கேதுக்களை வெறும் கிரகங்களாக பார்க்காமல் அவர்கள் நம்முடைய பிம்பங்களாக எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். இப்போவுமே ஜாதகத்தில் இந்த கிரகங்களை கேது இங்கே இருக்கார், ராகு இங்கே இருக்கார், அவர் குரு இங்கே இருக்கார், சூரியன் இங்கே இருக்காருன்னு வெறும் அந்த 9 கிரகங்களை மட்டுமே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பெரும்பாலும் நான் பார்த்த வகையில் 2 கிரகம் இணைவு, 2 கிரகம் 3 கிரகம் இணைவு, இந்த கிரகம் இந்த கிரகத்தை பார்க்குது அப்படிங்கிறத மட்டுமே தான் பெரும்பாலும் பலனை வைத்து நம்ம பேசுகிறோம். ஆனால் அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய சூட்சமங்களை பெரிதுபடுத்தி எங்கேயும் பேசுகிறத பார்க்க முடியறதில்ல. இந்த பிறவி பிம்பம் அப்படிங்கிறது கண்ணாடி தத்துவத்தை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கண்ணாடி முன்னால் நிற்கும்போது அங்கே தெரிகிறது நாம தான். ஆனால் அது பிம்பம் தான். அதுபோல தான் ராகு கேது வானத்தில் இருக்கும் பிம்பங்கள். எதனுடைய பிம்பங்கள் அப்படின்னா நம்முடைய மனம் மற்றும் ஆன்மாவின் கடந்த கால பிம்பங்கள். இந்த பிம்பம் ஒவ்வொரு வினாடி பொழுதும் மாறிக்கிட்டே இருக்குது வான்மண்டலத்தில். இந்த பிம்பம்ங்கிறது ஸ்டாண்டர்ட் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்குது. அந்த மாறக்கூடிய நேரத்தில் எந்த நேரத்தில் அவர்கள் பிம்பங்களாக ஒவ்வொரு பிம்பங்களாக மாறுகிறார்களோ அந்த நேரத்தில் நாம் எப்படி பிறக்கிறோமோ அதை நம்முடைய வாழ்வியலோடு பொருத்தி அது விளக்கத்தை சொல்லுது. நான் இந்த பிம்பமாக இருக்கும் பொழுது நீ பிறந்தாய், ஆகவே இது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்க இருக்கிறார். காலச்சோடுகளின் பிம்பத்தை உனக்கு நான் உன்னுடைய ஜாதகம் வாயிலாக அறிவித்திருக்கிறேன். நீ அதை பார்த்து புரிந்துகொள், படித்துக்கொள், அதன் தன்மையில் வாழ பழகிக்கொள் என்று அவர்கள் நம்மை சுட்டி காட்டுகிறார்கள். இந்த ராகு அப்படிங்கிறவருங்க அடைய துடிக்கக்கூடிய பிம்பம். எல்லாத்தையும் அடையணுங்க, அது கிடைச்சே ஆகணுங்க, அதுக்காக நான் எவ்வளோ வேணாலும் போராடுவேங்க, எத்தனை பேரை வேணாலும் நான் பழி வாங்குவேன், எத்தனை பேரை வேணாலும் நான் அசிங்கப்படுத்துவேன், அவமானப்படுத்துவேன், என்ன வேணாலும் செய்வேங்க. அது சட்டத்திற்கு புறம்பாக கூட என்னால் செய்வேங்க. சட்டமாவது ஒன்றாவது எனக்கு அதை அடையிறதுக்கு அது நான் எதை வேண்டுமானாலும் தகர்த்தெறியக்கூடிய கட்டுப்பாடுகளை மீறி நான் செயல்படுவேங்க. இதெல்லாம் ராகுங்க. புதிதாக எதையோ அடைய வேண்டும் என்ற உந்துதல், இது நமது நிறைவேறாத ஆசைகளின் பிம்பம். இந்த பிறவியில் எதன் பின்னால் நாம் ஓடப் போடுகிறோம் என்பதை ராகுவின் பிம்பம் காட்டுகிறது.
ஒரு ஜாதகத்தில் ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதை நோக்கி தாங்க அவர் ஓடுவார். பெரும்பாலும் அதை துரத்தி பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பார். அடுத்து கேது. ராகு பற்றி சொன்னோம். கேது அனுபவித்து முடித்த பிம்பம். கேது என்பது ஏற்கனவே பார்த்து சலித்த விஷயங்களின் பிம்பம். இது ஞானத்தின் அடையாளம். நமக்கு எது கைகூடும், எதை நாம் எளிதாக விட்டுவிடுவோம் என்பதை கேதுவின் பிம்பம் காட்டுகிறது. இப்போது முரண்பாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது பிம்பம் எப்பொழுதும் தலைகீழாகத்தான் தெரியும். அதனால தான் ராகு கேதுக்கள் எப்போதுமே பின்னோக்கி நகர்கிறார்கள். உலகமே நேராக ஓடும் பொழுது இந்த பிம்பங்கள் மட்டும் ஏன் பின்னோக்கி போகின்றன அப்படின்னு பார்த்தா, அவை கடந்த காலத்தை நோக்கி நம்மை அழைத்து சென்று கர்மாவை சரி செய்வதற்காக அந்த லெவலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் இந்த பதிவின் ஆரம்பத்திலேயே இந்த ஒரு வீடு விட்டு ஒரு வீடு இந்த நட்சத்திரங்கள் இடம்பெற்ற விதத்தை வைத்து சொன்னேன். இன்னும் சினிமா எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ராகு அப்படிங்கிறவர் ஒரு வெற்று பாத்திரம். அந்த வெற்று பாத்திரத்தில் எதையாவது ஒன்று நிறைத்தே ஆக வேண்டும் என்ற உந்து சக்தி, ஆர்வம், ஆசை இருந்துகிட்டே இருக்கும். கேதுங்கிறவர் அப்படியே ஃபுல்லான பாத்திரம். அந்த பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணீர் நிறைய இருக்குது. அதில் ஆல்ரெடி தண்ணி நம்பி வழியுது. கேது நிற்கக்கூடிய பாத்திரம் நிறைந்த பாத்திரங்க. நிறைந்த பாத்திரம் அப்படின்னா அந்த பாவம் சார்ந்து இப்போ பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் பாவமாக இருக்கலாம், சுகத்தை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவமாக இருக்கலாம், கலத்திரத்தை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவமாக இருக்கலாம். அது எது வேணும், தொழிலை குறிக்கக்கூடிய 10, உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய 6, இப்படிலாம் அங்கங்கே ராகு இருக்குது அப்படின்னா அவர் சென்ற பிறவி வரைக்குமே அதை பூரணத்துவமாக அவர் அனுபவித்து விட்டார். இப்போ நிறைய பார்ப்பீங்க, சின்ன குழந்தையாக இருக்கும், 7 வயசு 8 வயசு ஆகும்போது மேடை பேச்சாளராக அப்படி அட்டகாசமாக பேசும். திருக்குறளை 1330 குறளையும் சின்ன குழந்தை அழகாக வெளிப்படுத்துது. இது எல்லாமே கேதுனுடைய பரிணாமங்க. கேதுங்கிறவர் ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் பல பிறவைகளில் சேர்த்து வைத்த ஞானம், அப்படியே வடிந்த குடம், நிரம்பிய குடம் அப்படிங்கிற மாதிரி அங்கே பிறக்கும்போதே பிறக்கிறாங்க. உங்கள் பாவகம், உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே கேது இருக்குது, அது நிரம்பிய குடம். அதனால தான் அந்த பாவம் சார்ந்த ஆசையே வராது. பெருசாக அதிலிருந்து விலகி போகக்கூடிய எண்ணம் எல்லாருக்கும் ஏன் வருதுன்னா, கேது தடுப்பார், கேது எல்லாத்தையும் முடிச்சிருவார், கேது வெட்டி விட்டுருவார், துண்டித்து விடுவார், இழப்பைகளை ஏற்படுத்தி விடுவார் என்பது எல்லாமே அதனுடைய சூட்சமம். அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் அதை ஃபில்ஃபில் ஆகிவிட்டீர்கள். ஃபில்ஃபில் ஆன விஷயத்தை இப்போ பக்குவப்பட்ட நிலையிலே இந்த பிறவிலே அதை அனுபவிக்கப் போகிறீர்கள். உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ராகுவும் கேதுவும் ஜாதகத்தில் இருக்குங்க. இல்லாதவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. இந்த உலகம் அசைவுகள் எப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கனாலும் அங்கே ராகு கேது சமசப்தமத்தில் இருக்க தான் செய்வாங்க. எங்கேயோ ஒரு பாவத்தில் இருப்பாங்க. அதாவது உன் நிழல் உன்னை விட உயரமாக தெரிந்தால் நீ சூரியனுக்கு, அதாவது உன்னுடைய ஆன்மாவிற்கு மிக அருகில் இருக்கிறாய் என்று அர்த்தம். ராகு கேதுக்கள் என்ற நிழல் ஆதிக்கம் செலுத்தினால் நீ உன் ஆன்மாவை தேட வேண்டிய நேரம் இதுவாக இருக்கும். யாருக்கெல்லாம் ராகு கேது ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள் அப்படின்னு வந்தாக்கா, அவர்கள் அவருடைய ஆன்மாவின் பயணத்தை இன்னும் அதிகமாக தேடுகிறார்கள் என்று அர்த்தங்க. இப்போ நம்ம இன்னொரு விளக்கப்படம் பார்ப்போம். அதாவது பிறவி பிம்பங்களும் ராகு கேதுக்களும் என்ற விஷயத்தை இப்போ பார்த்தோம். அதற்கான விளக்கப்படத்தை இங்கே கொடுத்துருக்கேன். ஒரு மனிதன் ஒரு குளத்தின் கரையில் இங்கே அமர்ந்திருக்கிறார். குளத்தின் நீரில் அவரது பிம்பம் பாருங்க தெரியுது. ஆனால் நீரில் தெரியும் பிம்பத்தில் அவரது கையில் ஒரு சக்கரம் அல்லது ஏதோ ஒரு பூ இருக்குன்னு வச்சுக்குவோம். அதுதான் ராகு. இப்போது இந்த கேது காட்டும் கர்மப்பதிவு, ராகுங்கிறது கேதுங்கிறது பாருங்கள், கையில் மேலே வச்சுருக்காரு, நிழலில் இங்கே அதே சக்கரம் தெரியுது, இந்த உருவம் தெரியுது. அப்போது நிஜமும் நிழலும் அப்படிங்கக்கூடிய தன்மை இந்த ராகு கேதுக்கள் என்பவர்கள் வெளிப்படுத்துகிறாங்க. மேலே இருக்கிறவர் நிஜம்,
இந்த நிழலில் தெரிகிறது இவர் கொண்டு வந்த கர்மா அப்படிங்கிறது தான் இதனுடைய தத்துவமாக இருக்குது. இங்கே நீங்கள் கொண்டு வந்த கர்மாவின் நிழல் எப்படி இருக்கோ அதை வைத்து தான் இங்கே நீங்கள் ப்ளசண்ட்டாக உட்காந்துட்டு இருக்க முடியும். வக்ர கிரகங்களும் கர்ம சங்கிலிகளும் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது, கர்ம சங்கிலி என்றால் என்ன? ராகுவும் கேதுவும் ஒரு ஜாதகத்தில் ஒரு சங்கிலி போல செயல்பட்டு ஒரு மனிதனை அவனது முற்பிறவி வினைகளுக்குள் கட்டி போடுகிறார்கள். இந்த சங்கிலியை உடைக்க அல்லது அதன் முடிச்சுக்களை அவிழ்க்கும் வல்லமை வக்ர கிரகங்களுக்கு மட்டுமே உண்டு. இதுவரைக்கும் நம்ம ராகு கேதுக்களை பற்றி நிறைய விஷயம் சொன்னோம். அப்படி என்றால் இவர்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் யார் தான் இருக்கிறார்கள் அப்படின்னா, வக்கர கிரகங்களுக்கு மட்டுமே அந்த பவர் உண்டு. ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு எத்தனை அடிஷனலாக வக்ர கிரகம், ஏன்னா இயற்கை வக்ர கிரகங்கள் ராகு கேதுக்கள், இது போக வக்ரம் என்ற பஞ்சாதி கிரகங்கள் ஏதேனும் இருந்தால் அந்த கிரகங்களால் மட்டுமே இந்த வக்ர கிரகங்கள் நின்ற பாவகங்களை சார்ந்து சிறிது மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை ஏற்படுத்தும். இப்போ உதாரணமாக பாருங்கள், ராகு கேதுக்கள் மூலமான சில தோஷங்கள் திருமணத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த தோஷத்தின் நிவர்த்தி நான் என்னங்க செய்கிறது, பரிகாரம் என்னங்க செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ இந்த ராகு கேது எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த கிரகங்கள் வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டத்தை எப்போ இருக்குது கோச்சாரத்தில் நீங்கள் பார்க்கணும். இப்போ உதாரணமாக ராகு கேது சனி வீட்டில் அமர்ந்திருக்காங்க அப்படின்னா, சனி வக்கரகதி காலத்தில் கோச்சாரத்தில் போயிட்டுருப்பார். அந்த காலகட்டத்தில் இந்த ராகு கேதுவிற்கான பிரார்த்தனைகளை, அதாவது சனி வீட்டில் ராகு உட்கார்ந்துருந்தால் ராகுக்கான துர்க்கை வழிபாடு, ராகு கால வேலையில் போயிட்டு நீங்கள் துர்க்கை அம்மன் கோயிலில் அந்த வேண்டுதலை வச்சிங்களா அழகாக அந்த பரிகாரம் வேலை செய்யும். இப்போ இதுவே கேது சனி வீட்டில் அமர்ந்திருக்கார், கேதுவின் காரணமாக கேது இருக்கக்கூடிய பாவம் சில முடக்கப்படுகிறது, சிரமப்படுகிறது, இதற்கு பரிகாரம் வேணும் அப்படின்னா, அதே சனி வக்ரகதியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆஞ்சநேயர், விநாயக பகவான் இந்த மாதிரி ஆலயங்களுக்கு சென்று கேதுவிற்கான பரிகாரங்களை செய்யும் பொழுது அது நிறைவேறும். அப்போ அந்த கிரகங்கள் அமர்ந்த வீட்டின் அதிபதி அங்கே வக்கரகதி காலமான காலகட்டத்திலே அவர் அங்கே போய் செய்யக்கூடிய பரிகாரம் இவர்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். அதுவே ஒரு சிலர் ஜாதகத்தில் ராகுவோடு வக்கர கிரகம் ஏதாவது இருக்கும், கேதோட வக்கர கிரகம் இருக்கும். அப்படி இருந்தால் அந்த இணைந்த கிரகம் கோச்சாரத்தில் வக்ரமாக்கதி அடையக்கூடிய காலத்தில் செய்யும்போது பவர்ஃபுல்லாக இருக்கும். இல்லைங்க இணைவு கிரகம் இல்லைங்க அப்படிங்கிறது தான் அந்த பாவக அதிபதியை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த பரிகாரத்தை இதை பயன்படுத்திங்க. பின்னோக்கி செல்லக்கூடிய ரகசியம் அப்படின்னு பார்த்தா, ராகு கேதுக்கள் எப்பொழுதும் பின்னோக்கி நடப்பவர்கள். மற்ற கிரகங்கள் நேராக செல்லும்போது இந்த வக்ர கிரகங்கள் மட்டும் பின்னோக்கி சென்று ராகு கேதுக்களின் கர்ம பிடியில் சிக்கியுள்ள ஆன்மாவை சந்திக்கின்றன. அதுலேயும் சில சமயம் பாருங்கள், நம்முடைய ஜாதகத்தில் இந்த ராகு கேதுக்கள் அமர்ந்த இடத்திற்கு கோச்சார கிரகங்கள் அதை நெருங்கி வருவாங்க. அந்த நெருங்கி வரும் பொழுது அதனுடைய தன்மை என்னென்னா, இப்போது சுபகிரகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுபகிரகம், ஒரு திரிகோண பாவாதிபதிகள் அவர்கள் போய் ஒரு ராகுவோட கிராஸ் ஆகிறாங்க. அதாவது வக்ரம் அடைந்த நிலையில் கோச்சாரத்தில் கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு அருமையான அபரிதமான ஆற்றல்களை எல்லாம் அந்த வக்ர கிரகங்கள் இவர்களிடம் சென்று சரி செய்வார்கள். அதாவது இந்த சங்கிலியை, ராகு கேதுவால் பிணைக்கப்பட்ட சங்கிலியை அவிழ்ப்பதற்குரிய சூட்சமம் புரிந்தவர்கள் அந்த வக்ர கிரகங்கள். அப்போ கோச்சாரத்தில் அந்த கிரகம் போகும்போது உங்களுடைய இந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் செய்வதற்கான வேலையை அவங்க செய்வாங்க. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதெல்லாம் தடையின்றி இருந்ததோ அதை அந்த காலத்திலே புத்திசாலித்தனமாக நீங்கள் நிறைவேற்றிக்கணும். வாய்ப்புகளை கொடுக்கும், நல்ல வாய்ப்பு உங்களை கதவை தட்டும். ஆனால் அதை பயன்படுத்துவதற்கான முயற்சிகளில் நீங்கள் தான் இறங்கணும். ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, இப்போ கோச்சார கிரகம் நம்முடைய ஜனன ஜாதக கோச்சாரத்தை நெருங்குது, கிராஸ் பண்ணுது, நமக்கு எதையோ ஒன்று கொடுக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் அவேர்னஸாக அதை ஆக்டிவேட் பண்ண கற்றுக்கணும்.
நீங்களாக தேடி போய் ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது நிறைய சொல்கிறத கேட்டிருக்கேன். நிறைய பதிவில் சொல்லுவாங்க, இந்த கிரகத்தை இயக்குங்க, அந்த வீட்டை இயக்குங்க, அந்த பாவத்தை இயக்குங்க. அப்படிலாம் நீங்களெல்லாம் போய் எதையும் இயக்க முடியாதுங்க. அது அது கோச்சாரத்தில் அந்தந்த கிரகங்கள் அதோடு தொடர்பு பெறக்கூடிய காலகட்டத்திலே நாம் பயன்படுத்தி கொள்ள தான் முடியும். பயன்படுத்துவது நான் எப்போ அதை பயன்படுத்துறது, எப்போ இந்த வேலையை இப்போது தேர்தலில் நிற்கணும்னு கேட்குறாரு ஒருத்தர். நான் இப்போ தேர்தல் இது வரப்போகுதுங்க, இந்த தேர்தலில் நான் நிற்கிறேன் அப்படின்னா, அது மாதிரியான வாய்ப்பு அவருக்கு அந்த நேரத்திலே கோச்சார ரீதியிலே இவருடைய ஜனன ஜாதகத்திற்கு பொருந்தி இருந்தால் அதற்கான பலனை சொல்லலாம். ஆமாங்க, உங்களுக்கு நீங்கள் இந்த 10ஆம் அதிபதி ஆக்டிவேட் பண்ணுங்கள், இந்த பதவி உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு. எப்படிங்க எல்லாருமே உலகத்தில் எல்லாருமே 10ஆம் வீட்டை ஆக்டிவேட் பண்ணி எல்லாருமே எம்எல்ஏ எம்பி ஆயிடலாம் இல்லையா? அப்படிலாம் நாமளாலாம் எதையும் ஆக்டிவேட்லாம் பண்ணி கிரகத்தை எப்படி இந்தாண்டு இருக்கிறது இந்தாண்ட கொண்டு வரலாம் முடியவே முடியாதுங்க. கிரகங்கள் கோச்சாரத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய நேரங்காலம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்தந்த காலகட்டத்தில் அதற்குரிய பணியை செயல்களை சம்பவங்களாக மாற்றும் பொழுது அது நமக்கு பலன் பெறக்கூடிய வகையில் நமக்கு திரும்ப ரிஃப்ளெக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். நாம போய் எல்லா நேரத்துலையுமே எல்லாமே செய்திட முடியாது. அதனால தான் கால நேரங்களையும் நம்மளுடைய முன்னோர்கள் அழகாக பிரித்து வச்சுருக்காங்க. அதான் நல்ல நேரத்துக்கு ஒன்று, ராகு காலத்துக்கு ஒன்று, யமகண்ட நேரத்துக்கு ஒன்று, கௌரி நல்ல நேரத்துக்கு ஒன்று, இப்படிலாம் நிறைய அர்த்த பிரகடன காலம்னு சொல்கிறோம். இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சூட்சமங்கள் இருக்குது. அதனால தான் பஞ்சாங்கத்தை நல்லா படிக்கணும், பஞ்சாங்கத்தினுடைய புரிதல்களை நிறைய ஏற்படுத்தணும். பஞ்சாங்கத்தின் நாலேஜ் யார் ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கோ அவர்கள் தான் சிறந்த வெற்றியாளர்களான ஜோதிடர்களாக வரவும் முடியும். பஞ்சாங்கத்தை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதே இல்லை, தெரிஞ்சுக்கவும் முற்படுறதில்லை. ஸ்டார்டிங்லேயே ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறது எப்படின்னு தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறாங்க. பலன் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஆனால் ஏனைய விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் நிறைய நுணுக்கங்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்து பாருங்கள், நேர் வெளிப்படுத்துதல். வக்ரம் பெற்ற ஒரு கிரகம் பூமியை நோக்கி திரும்பி வருவதால் அது ஜாதகரின் கர்மாவை மிக நெருக்கத்திலிருந்து பார்க்குது. ராகு கேதுக்கள் தரும் சிக்கல்களை வக்ர கிரகங்கள் தனது அதீத ஒளியால் சூரியனுடைய ஈர்ப்பால் சமன் செய்து ஜாதகருக்கு ஒரு 2வது வாய்ப்பை வழங்குகின்றன. இந்த வக்ர கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய ஆய்வுன்னா அது மிகப்பெரிய ஆய்வுங்க. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ நானே வக்ர கிரகங்கள் சார்ந்தெல்லாம் என்னுடைய ஆய்வில் ஒரு 1000 1500 குறிப்புகளை நான் வச்சுருக்கேன். அவ்வளோ விஷயங்கள் அது இருக்குது. அப்படி நம்மளால் நோட் பண்ண முடியாத அளவுக்கு அது போயிட்டே இருக்குது. அந்த ஆய்வுகள் செய்ய செய்ய இந்த வக்ரகங்கள் சார்ந்த குறிப்புகள் அவ்வளோ குறிப்புகள் வருது. அதுக்கு நம்ம 2-3 புக்கு போடலாம் போல் இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் அது. அப்போ இந்த வக்ர கிரகங்கள் நேச்சுரலாக சயின்டிஃபிக்கலாக என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே சூரியன் இருக்கார், பூமி இருக்குது. இப்போது இந்த சூரியனை சுற்றி பூமியும் சுற்றி ரெண்டையுமே சேர்த்து இந்த வக்ர கிரகம் சுற்றும் பொழுது இந்த பூமிக்கு அருகில் வரும்போது இது சலனத்தின் காரணமாக பூமிக்கிட்ட அப்படியே போக பார்க்குது, பூமி பக்கத்தில் போக பார்க்குது. அப்போ இந்த சூரியன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கதிர்வீச்சு காரணமாக அப்போ அங்கே கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ பூமியை நோக்கி ஈர்க்கப்படுகின்ற வக்ர கிரகத்தை சூரியன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிலைங்கிறது வக்ர கிரகத்துக்கு அதை சார்ந்து ஒரு பாயிண்ட் வருங்க. ஸோ அப்போது இந்த வக்ர கிரகங்கள் அப்படின்னு வந்துட்டாவே அது பூமியை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. இப்போ பூமியை நோக்கி ஈர்க்கப்படுகிறதுனாவே அங்கே இருக்கக்கூடிய உயிர்களின் மீதும் தங்களது தாக்கத்தை செலுத்துகின்றது. அப்படி செலுத்துகின்ற பொழுது அந்த கிரகம் சார்ந்து ராகு கேதுக்கள் உங்கள் ஜாதகத்திலே எங்கெல்லாம் தொடர்பு பெறுகிறார்களோ அந்த ராகு கேதுக்களின் கட்டுக்களை அப்படி லேசாக தளர்த்த பார்க்கும். லேசாக தளர்த்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ அந்த தளர்த்தக்கூடிய நேரத்தில் உங்களுடைய சுப காரியங்களை, உங்களுடைய தடைப்பட்ட காரியங்களை செய்துக்கோங்க அப்படிங்கிறது தான் நம்ம பரிகாரமாக நான் சொல்கிறேன். சரி, அடுத்து வக்ர கிரகங்களும் கர்ம சங்கிலியும் அப்படிங்கிறது பூட்டும் சாவியும் அப்படிங்கிற மாதிரி தாங்க. அதாவது ராகு கேதுக்கள் கர்மாவின் பூட்டு அப்படின்னா வக்ர கிரகங்கள் தான் அதை திறக்கக்கூடிய சாவி. அப்போ நீங்கள் சாவியை எப்போவுமே கையில் ரெடியாக வச்சிட்ருக்கணும். ஒரு பூட்டை போய் ராகு கேதுங்கிற பூட்டை எந்த நேரத்தில் ராத்திரியில் போனால் கூட பூட்டு போட்ட சாவி ஆண்டிருக்குன்னா நீங்கள் திறந்துட முடியாது. கோயிலில் மாலை நடை சாத்தின பிறகு கம்பல்சரியாக அடுத்த நாள் காலையில் இந்த நேரத்தில் தான் அதற்கான ஆகம விதிப்படி திறக்கணும்னு ஒரு வச்சுருக்காங்க ரூல்.
நான் நைட்டு 12 மணிக்கு சிவாலய தரிசனம் செய்யணும், 1 மணிக்கு நான் சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்டால் போய் நம்ம திறந்து அந்த கோயில் நம்ம கோயிலாக இருந்தாலும் கூட திறந்து சாமி கும்பிட முடியாது. அப்போ ஒரு பூட்டு இருக்குது அப்படின்னா அந்த பூட்டை திறக்கக்கூடிய நேர காலங்கள்னு நிறைய இருக்குங்க. அப்போ ராகு கேதுகள் சார்ந்த பூட்டை திறக்கிறதுக்கு எப்போ நேரங்காலம் வருமோ அந்த நேரத்தில் தான் நீங்கள் திறக்க முடியும். உங்கள் ஜாதகத்தில் ஒரு வக்ர கிரகம் இருக்குன்னாலும் அந்த வக்ர கிரகங்கள் பலன் தராத அமைப்பில் இருக்கும் பொழுது அதனுடைய தசை வரணும், அதனுடைய புத்தி எப்பாவது வரணும், அது கோச்சாரத்தில் மேட்ச் ஆகணும். அந்த காலகட்டத்தில் அந்த வக்ர கிரகத்தின் சாவியை நீங்கள் அந்த பூட்டுக்கு போட்டால் மட்டும்தான் அந்த பூட்டு அழகாக திறக்கும். அல்லன்னா ராத்திரி நேரத்தில் நம்ம கொள்ளையடிக்க போனோம்னு சொல்லிட்டு நம்மளை ஊருக்கெல்லாம் போட்டு பிடிச்சு கொடுத்து நம்மளை அசிங்கப்படுத்துகிறோம். பெரிய அளவிற்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருங்க. ஸோ பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுல இவங்கள மாதிரி கில்லாடிங்க யாருமே கிடையாதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. விதி என்பது ராகு கேதுக்களால் எழுதப்பட்ட ஒரு கடிதம் எனில் வக்ர கிரகங்கள் அந்த கடிதத்தை சரிபார்க்கக்கூடிய பேனாங்க. அந்த பேனாக்கள் அப்படிங்கிறவங்க தான் வக்ர கிரகங்கள். இப்போ இதுக்கு நம்ம ஒரு உதாரண படத்தை கொடுத்துருக்குறோம். இந்த உதாரண படத்தின்படி இருபுறமும் பிரம்மாண்டமான கர்மச் சங்கிலி 2 பக்கம் போட்டு சங்கிலியில் கர்மச் சங்கிலியில் கட்டி வச்சுருக்காங்க. அவங்க தான் ராகு கேது. இப்படி இந்த ஆன்மாவை கர்மச்சங்கிலிகளான ராகுவும் கேதும் கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்படி அந்த சங்கிலிகளுக்கு நடுவே ஒரு கிரகம் வக்ர கிரகம், இங்கே பாருங்கள் வக்ர கிரகம் சுற்றிட்டு இருக்கு பாருங்கள், ப்ளூ கலரில் கலர் கொடுத்துருக்கேன். இந்த சுழன்று அந்த சங்கிலிகளின் முடிச்சுக்களை அவிழ்ப்பது போல் உங்களுக்கு இங்கே காட்டியிருக்கு. அதன் பின்னால் சூரியனின் பிரகாசமான ஒளி அந்த சங்கிலிகளை உருவாக்குகிறது. இப்போது இங்கே பூமி இருக்குது, பின்னாடி சூரியன் இருக்குது, இதற்கிடையில் நம்ம சங்கிலியால் மாட்டிக்கொண்ட நபர்கள் நம்ம இருக்கிறோம். இப்போது இந்த சூழலில் வக்ர கிரகங்கள் இதோடு நம்மோடு கோச்சாரத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய காலத்திலே இந்த சங்கிலிகளை சற்று தளர்வடைய செய்யக்கூடிய வலிமை என்பது இந்த வக்ர கிரகத்துக்கு இருக்குது. அதை தான் நம்ம திரும்பவும் என்ன சொல்கிறோம், வக்ர கிரகங்கள் எப்போல்லாம் கோச்சாரத்தில் வக்ரம் அடைகிறார்கள் என்பதை நம்ம நோட்டீஸ் பண்ணி எழுதி வச்சுக்கணும். பஞ்சாங்கத்திலேயோ அல்லது வேறு குறிப்பில் எழுதி வச்சுக்கிட்டு நமக்கு பொருந்தி வரக்கூடிய சுபத்தை வழங்கக்கூடிய கிரகம் எப்போ வக்ரம் ஆகிறார்கள் என்று பார்க்கணும். அந்த கால நேரத்தில் போய் அதற்கான பரிகாரங்கள், திருத்தலங்கள், மந்திர உச்சாடனங்கள், யாகங்கள் எதை செய்தீர்கள் என்றாலும் அதற்கான பலன் என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நான் கோயிலுக்கு போக சொன்னாங்க, போனேங்க, நான் எங்கெங்கேயோ போனேங்க, பல லட்ச ரூபா செலவு பண்ணேங்க, ஒன்றும் ரிசல்ட் இல்லைங்க, எல்லாரும் சொன்ன பரிகாரம் எல்லாமே சும்மாங்க, அதெல்லாம் பலிக்கவே இல்லைங்க அப்படின்னா நீங்கள் மற்றவர்களை குறை சொல்லி அங்கே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த காலம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எல்லா காலத்திலும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. அதுக்கு தான் உத்தராயண காலம், தட்சிணாயன காலம்னு வச்சுருக்காங்க. இப்படி காலங்களை பல வகையில் மாற்றி வச்சுருக்காங்க. 5 அங்கங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வலிமை உண்டு, ஒவ்வொரு ஹோரைக்கும் ஒரு வலிமை உண்டு. அதற்கப்புறம் நட்சத்திரத்திற்கு, நாம யோகத்திற்கு, கரணத்திற்கு எல்லாத்துக்குமே பலன் இருக்குது. திதிக்கு வளர்பிறைக்கு தனியாக இருக்குது, தேய்பிறைக்கு தனியாக இருக்குது. நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன சுப காரியமோ அந்த காரியத்திற்கு ஏற்ப நான் இதில் ஏதாவது ஒன்றை சரியான முறையில் பயன்படுத்தணும். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 1000 சூட்சமங்கள் இருக்குது. அதை தெரிந்து கொண்டு பயன்படுத்தும் போது அங்கே வெற்றிங்கிறது எளிமையாக வரும். எதுவுமே எனக்கு தெரியலைங்க, நான் என்ன செய்யலாம்னா அட்லீஸ்ட் ஹோரையாவது பயன்படுத்த கற்றுக்குங்க. இப்போ பொதுவாக ராகுவை ஒரு மாயை என்று சொல்வார்கள். ஆனால் ராகு என்பது இந்த ஆன்மா இனி அடைய வேண்டிய அனுபவங்களின் பிம்பமாகத்தான் பார்க்கப்படுகிறது. தேடல் மற்றும் வேட்கை அப்படிங்கும்போது ராகு ஒரு ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அங்கே தான் மனிதனின் அதீத ஆர்வம் இருக்கும். அதுதான் அந்த பிறவியில் புதிதாக கற்றுக்கொள்ள துடிக்கக்கூடிய பாடமாக இருக்கும். இது எல்லாமே ராகு என்ற கிரகம் எதிர்காலத்தின் பிம்பங்களாக செயல்படுகிறது என்பதை காட்டுகிறது. அடுத்து எதிர்காலத்தின் வரைபடம் அப்படிங்கிறது ராகு. கேது கடந்த காலத்தை சொன்னால் ராகு எதிர்காலத்தின் கதவை திறக்கக்கூடியவராக இருப்பார். நாம் இதுவரைக்கும் அனுபவிக்காத, நமக்கு அறிமுகம் இல்லாத ஒரு புதிய உலகிற்கு ராகு நம்மை அழைச்சி செல்கிறார். அதனால தான் வெளிநாடு வாழ்க்கைக்கெலாம் ராகுவின் உதவி இல்லாமல் அங்கே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அடுத்து ராகுங்கிறது நிழலின் நீளம். ராகுவின் ஆசை என்பது ஒரு நீண்ட நிழல் போன்றது. அது அடைய முடியாதது போல தோன்றும். ஆனால் அதை துரத்திச் செல்வதே மனிதனின் இந்த பிறவியின் ஓட்டம் ஆகிறது. அடுத்து இந்த பிம்பமும் அதற்கான இலக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ராகுவின் பிம்பம் என்பது நம் ஆழ்மனதில் உறங்கி கிடக்கும் பேராசைகளின் வெளிப்பாடு. இந்த ராகுவின் பிம்பத்தை வக்கர கிரகங்கள் சந்திக்கும் பொழுது அந்த ஆசை சரியானதா அல்லது ஆபத்தானதா என்பதை ஜாதகர் உணரத் தொடங்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு கிடைக்கும். ராகு என்பது ஒரு திசை காட்டி. அது காட்டும் திசை புதியது. ஆனால் அந்த பாதையில் நடக்கும்போது தான் ஆன்மா தனது அடுத்த பரிமாணத்தை அடைய முடியும். அடுத்து நம்ம ஒரு உதாரண படம் இங்கே காட்டுறோம். இப்போ நம்ம பேசின ராகு எதிர்காலத்தின் பிம்பம் அப்படிங்கிற அந்த தலைப்பின் ஒரு விளக்கப்படத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். ஒரு இருண்ட காட்டுப்பகுதியில் ஒரு மனிதன் நடந்து செல்கிறான். அவனுக்கு முன்னால் ஒரு பிரம்மாண்டமான ஒளிரும் நீல நிற நிழல், அது ராகுவின் பிம்பம். ஒரு மேகக்கூட்டம் போல எதிர்காலத்தின் நகரத்தையோ அல்லது ஒரு உயர்ந்த இலக்கையோ காட்டுகிறது. அந்த மனிதன் அதை வியப்புடன் பார்த்தபடி முன்னேறி செல்கிறான். நம்முடைய வாழ்க்கையை பல வியப்புகள் மேலோங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணத்திலும் நாம் முன்னேறுகின்ற அனைத்துமே ராகுவின் தன்மைக்கு ஈர்க்கப்படுவது என்று பொருள்படும். அப்படியே வாங்க கேதுக்கு வந்துடுறோம். கேது கடந்த காலத்தின் பிம்பம். கேதுவை கடந்த காலத்தின் முதிர்ச்சி என்று அழைக்கிறோம். நிறைவு பெற்ற பயணம். கேது ஒரு ஜாதகத்தில் எங்கெல்லாம் இருக்காரோ அந்த விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே பல பிறவிகளில் அனுபவித்து தேர்ந்து விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அந்த விஷயங்களில் இந்த பிறவியில் ஒரு பிடிப்போ அல்லது ஈடுபாடோ பெரிதளவில் யாருக்கும் இருப்பது இல்லை. ஞானத்தின் வாசல். கேதுவை ஏன் ஞானக்காரகன் என்கிறோம்? ஒரு பாத்திரத்தில் நீர் நிறைந்த பிறகு நம்ம ஏற்கனவே சொன்னது தான், மேலும் ஊற்றினால் அது வடிந்துவிடும். அதுபோல கேது இருக்கும் இடத்தில் அனுபவங்கள் நிறைந்து விட்டன. இப்பொழுது அங்கிருந்து வெளியேறி ஞானத்தை தேடுவது தான் ஆன்மாவின் வேலை. பிம்பத்தின் மறைவு. கண்ணாடி இல்லாமல் நாம பார்க்கவே முடியாதுங்க. ஆனால் ஞானம் வந்த பிறகு அங்கே கண்ணாடியும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, ஒளி தேவையில்லை. கேது அந்த பிம்பத்தை கலைத்துவிட்டு நிஜமான உன்னை பார் என்று நம்மை பார்க்க ஆரம்பிக்க வைக்கும். விடுதலை. ராகு பிணைப்பார், கேது விடுவிப்பார். கடந்த கால சுமைகளை இறக்கி வைக்கக்கூடிய இடம் கேது. ராகு என்பது நாம் தேடக்கூடிய முகவரி என்றால், கேது என்பது நாம் ஏற்கனவே வாழ்ந்துவிட்டு புறப்பட்ட ஒரு வீடு. இப்போ பார்த்த கேது கடந்த காலத்தின் பிம்பம்ங்கிறதும் ஒரு உதாரண படம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த படத்தோட விளக்கத்தையும் இங்கே சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு முனிவர் அல்லது ஒரு ஞானி இங்கே இருக்கார் பாருங்கள். ஒரு பழைய சிதைந்த கோயிலின் வாசலில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு பின்னால் கடந்த காலத்தின் நிழல்கள், பழைய காலத்து மனிதர்கள், அதாவது செயல்கள் எல்லாமே அங்கே இண்டிகேட் பண்ணுது. மெல்ல மெல்ல கரைந்து மறைவது போலவும் அவரது கையில் ஒரு ஒளிரும் விளக்கு இருப்பது போலவும் ஒரு காட்சி. இது கடந்த கால பிம்பம் அப்படியே இவருக்கு மறைந்து சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த கேது வெளிப்படுத்துகிறார். அதனால தான் கேது கடந்த காலத்தின் பிம்பம் என்று நம்ம சொல்கிறோம். ராகு கேதுக்கள் என்ற விதியின் பிம்பத்தை ஒரு மனிதன் தனது மதியால் மாற்றுவதற்கு வக்ர கிரகங்கள் உதவும் விதம். இதனால தான் திருத்தப்படும் விதி அப்படின்னு நான் சொல்கிறேன். ராகு கேதுக்களால் எழுதப்பட்ட விதியை மாற்றவே முடியாது அப்படிங்கிறது பொதுவான கருத்து. அது கரெக்டு தான். ஆனால்
ஒரு ஜாதகத்தில் வக்ர கிரகம் இருக்கும்போது அது அந்த பிம்பத்தை பரிசனை செய்ய நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது. எல்லாம் ஆமாங்க, எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அந்த இடத்துல கேது நின்ட்டாருங்க, அவ்வளோதாங்க, உங்களுக்கெல்லாம் வேலையே கிடைக்காதுங்க, கல்யாணமே ஆகாதுங்க, ஐயோ 5ல் கேதா, அவ்வளோதான், குழந்தையே கிடையாது. எத்தனை பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம், 5ல் கேது இருக்கு, உனக்கு கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறக்காதுப்பா, அந்த பையனுக்கெல்லாம் பொண்ணை கொடுக்காதீங்க, அந்த பொண்ணுக்கு குழந்தை பெண்ணது மாப்பிள்ளையை கொடுக்காதீங்கன்னு சொல்லி ஜோதிடர்கள் நம்மால் ஆன ஒரு கல்யாணத்தை தடுத்து நிறுத்துகிற வேலையை எத்தனையோ பேர் பண்ணிடுறாங்க. எத்தனையோ திருமணங்கள் இந்த ராகு கேது அப்படிங்கிற புரிதல் இல்லாமலேயே நின்று போயிடுதுங்க. ஆனால் அதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த போன்ற ராகு கேதுக்கள் வாங்கி வந்த வரம், உங்கள் முன்னோர்கள் மூலமாக கிடைக்கப்பெற்ற சாப நிவர்த்தி எல்லாமே இந்த ராகு கேது மூலம் தான் நீங்கள் ஏற்படுத்திக்கணும். எந்த பாவகத்தில் ராகு கேது நின்னா என்னங்க, அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிர்க்கப்படியான முதிர்ச்சி, மெச்சூரிட்டி, ஹைலி மெச்சூரிட்டி பிளேஸுங்கிறது அந்த ராகு கேது நின்ற இடம்தான். அப்போது கேது என்ற அந்த நிறைவை கொடுக்கக்கூடிய, நிம்மதியை கொடுக்கக்கூடிய அந்த இடத்த ரொம்ப மோசமாக அனலைஸ் பண்ணி அதை தவறான புரிதலோடு நம்ம நினச்சிக்கிறோம். அது அப்படி கிடையாது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வக்கர கிரகங்கள் அப்படின்னு 5 கிரகத்துக்கு வக்கரம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 6, 7 புதன் சுக்கிரனையும் சேர்த்து தான். அவங்க ரிப்பீட்டடாக அடிக்கடி சூரியனோடே இருக்கனால ரிப்பீட்டடாக வக்கரம் அடைகிறதுனால லாங் டைமில் காட்டக்கூடியது பஞ்சாதி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஏனைய கிரகங்கள் தான். அப்போது எங்கே உங்களுக்கு பாதிப்பு இருக்கோ அந்த கிரகங்கள் வக்கரகதி காலம் ஒவ்வொரு வருடத்துலேயும் சில கிரகம் 2 தடவை 3 தடவை வரும். புதன் சுக்கரெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வக்கரம் அடைவாங்க. அப்போ அந்த காலத்தை பயன்படுத்தி நீங்கள் அந்த பரிகாரத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இந்த வக்கர கிரகங்கள் நமக்கு காட்டக்கூடிய அற்புதமான ஒரு வழி. பரிகாரம் அப்படின்னா ஒரு 1000 கோயில் 5000 கோயில் லிஸ்ட்டு போட்டு புக்கு போட்டுலாம் நிறைய பேர் எழுதி தள்ளுறாங்க. ஆனால் பரிகாரத்தை எப்போ செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வழிமுறை, ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்து செய்யணுங்க. பரிகாரம் எப்போல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது பல்வேறு சாஸ்திரங்கள். இப்போ ஏன்னா வேதங்கள் அப்படிங்கிறது 4 வேதங்களில் வேதாங்கள் 6 விதமான வேதாங்கள். அந்த வேதாந்தங்கள் அப்படிங்கிறதுல ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு உட்பொருளாக வருது. இப்போது இந்த ஜோதிடம் அப்படிங்கக்கூடிய தன்மை எந்த நேரத்தில் எதை நீ செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்கு தான் காலங்களை பிரிக்குது. காலங்களை பிரித்து அந்த காலங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, குளிகை காலம்னாவே ஐயோ சாமி அப்படின்னு பயந்துக்கிறாங்க. குளிகை என்பது ஒரு அற்புதமான ஆற்றல் வாய்ந்த ஒரு நேரம். யமகண்டனாவை உடனே பயந்து ஓடுறாங்க. யமகண்டம் ஒரு சில விஷயங்களுக்கு மிக பிரமாதமாக ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. அது பஞ்சாங்கத்தில் நம்முடைய ஜோதிடம் ரீதியில் காலங்களுக்கு என்னென்ன பலன்கள் என்பதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான நேரத்திலே அதை அர்ப்பணிக்க வேண்டுங்கிறது தான் ஒன்று. அதெல்லாம் இதில் ஒன்று என்னென்னா, வக்கர கிரகங்கள் வக்கரமடையும் கூடிய காலத்திலே ஒரு பரிகாரத்தை அந்த கிரகங்கள் சார்ந்து ஏற்படுத்தும் போது சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, திருத்தப்படும் விதியை வக்கர கிரகங்கள் தான் செய்ய முடியும். ஐயா தீர்ப்பை மாற்றி எழுது அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா, அதெல்லாம் யாருன்னா அந்த தீர்ப்பை மாற்றி எழுதக்கூடிய ஆற்றலை கொடுப்பவர்கள் வக்கர கிரகங்களால் மட்டுமே தான் முடியும். இந்த பழைய பாட்டு கூட ஒன்று நமக்கு ஞாபகம் வரும். அதாவது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாதரடி ஞானத்தங்கமே அப்படின்னு ஒரு பாட்டு கேட்ட ஞாபகம் இருக்குது. இப்போ இது என்னுடைய சூட்சமம் என்பதுங்கிறது ராகு கேதுவின் முழுமையான புரிதல் கொண்டு அவர்களின் வலிமையோடு அவர்களின் ஆதரவு பெற்ற வக்ர கிரகங்களையும் உங்கள் வாழ்வியலோடு இணைத்து கொண்டு அவர்களின் புரிதலையும் முழுமையாக விளங்கி கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு யார் தடுப்பார் அப்படிங்கிற இதுதான். அவர் கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லா தடைகளுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ண, இதை செய்து கருங்காலி மாலையை போட்டுக்கோங்க, நவ ரத்தினங்களை அணிந்துக்கோங்க அப்படின்லாம் போட்டால் உடனே எல்லாம் நடந்துடாதுங்க. அதெல்லாம் உங்களுடைய அழகுக்கு, ஆர்வத்திற்கு, ஆசைக்கு, நம்பிக்கைக்கு ஊன்றுகோலாக வேணால் அமையலாம். ஆனால் ஜோதிஷம் என்னாலும் உங்களுக்கு அதற்கான சப்போர்ட்டு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. இப்போது பின்னோக்கி போய் திருத்துதல். ஒரு தட்டச்சு பொறியில் தவறு செய்தால் எப்படி பேக் பேஸ் அப்படிங்கிறத ரிவர்ஸ் பண்ணி திருத்துறோமோ, அதுபோல் வக்கர கிரகங்கள் நம்மை பின்னோக்கி கடந்த கால நினைவுகளுக்குள் அழைத்து சென்று கர்ம வினையை சரி செய்ய வைக்கின்றன.
விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வக்கர கிரகத்தின் தசை ஒருவருக்கு நடக்கும் பொழுது அல்லது புத்தி நடக்கும் பொழுது ஜாதகர் தனது ராகு கேது சார்ந்த பிம்பங்கள், அதாவது அதனுடைய ஆசை ஏமாற்றங்கள் ஒரு சாட்சியாக நின்று பார்க்க தொடங்குவார். அப்படி அவருக்கு தெரியும், நல்லா தெரியும், ராகு கேதுனுடைய சார்ந்து ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு நடக்குது, ஒரு பிரச்சனை பாதிப்பு நடக்குதுன்னா அதற்கு தொடர்பு பெற்ற வக்கர கிரகங்கள் தசை புத்தியில் யாரெல்லாம் நமக்கு பின்னணியிலேருந்து நம்மளை காயப்படுத்தினார்கள், யாரெல்லாம் நம்மோடு நம்ம ஏற்றுவதற்கு, நம்ம ஏற்றம் பெற வைப்பதற்கு நம்ம வாழ்க்கையில் வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே பிரித்து காட்டுங்க. அப்படி அழகாக கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தும். அப்போது நமக்கு புரிதல் என்பது அந்த நாலேஜு அவேர்னஸ்ஸு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த வக்கர கிரகங்கள் கொடுக்கும். அப்போ தான் அந்த வக்கர கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னா, இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது அந்த ராகு கேது பிம்பத்தை மாற்றி அமைப்பதற்கான ஒரு படிநிலைக்கு அந்த ஜாதகரை கொண்டு போகும். ஒரு 30 வருஷமாக ஒருத்தர் ஏமாற்றிட்டே இருப்பார். அது உறவுக்காராக இருக்கலாம், அல்லது யாரும் நண்பனாக கூட இருக்கலாம். ஆனால் அது ஜாதகருக்கு எத்தனையோ பேர் சொன்னாலும் இவருக்கு புரியாது. அப்போல்லாம் அவர் இல்லை, அப்படிலாம் இல்லைன்னே ஓட்டிகிட்டு இருப்பார். ஆனால் ஒரு வக்கர கிரகம் அந்த ராகு கேதுக்கு அதன் மூலமான மாயைகளுக்கு தொடர்பு பெற்ற அந்த கிரகங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வக்கரம் பெற்றும் பொழுது, கோச்சாரத்தில் வக்கரம் பெறும் பொழுது, அல்லது இந்த ராகு கேதுக்களே கோச்சாரத்தில் அங்கே டச் ஆகும் பொழுது, அப்போ தான் இவருக்கு புரியும், ஆஹா இவ்வளோ நாள் நான் ஏமாந்துட்டேன், என்னை இப்படி முட்டாளாக்கிட்டாங்களே அப்படிங்கிறது அவருக்கு கண்டிப்பாக தெரிய வரும். அந்த தெரிய வரக்கூடிய காலகட்டத்திலே அவருக்கான அனைத்து கதவுகளையும் திறந்து விடக்கூடிய வாய்ப்புகள் அங்கே அவருக்கு ஏற்படும். இப்போது உதாரணமாக ஒருத்தருக்கு சனி தசை நடக்குது. சனி தசை நடக்கும் பொழுது அந்த சனி அப்படிங்கிறவர் எவ்வளோ பிரச்சனையை கொடுப்பார் அப்படிங்கும்பொழுது கடக லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கெலாம் ரொம்ப விளைவுகள் என்பது அதிகமாக இருக்கும். ஆனால் இவர்களுக்கு அந்த விளைவுகளை கொடுக்கக்கூடிய, அந்த விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஏதேனும் இவர்களுக்கு குருவோ சுக்கிரனோ இது போன்ற ஒரு சுபகிரகங்கள் வக்கரமடைந்து கோச்சாரத்தில் அந்த சனியை எங்கேயாவது ஒரு தொடர்பு பெற்று இயங்கும் பொழுது, எந்த கிரகமாக இருக்கலாங்க, செவ்வாயே இருக்கலாம், சனி கூட மறுபடியும் வக்கரம் பெற்று இவங்களோட எங்கே மெர்ஜ் ஆகலாம். இப்படி வக்கர கிரகங்களின் தொடர்பு வரும் பொழுது அவர் அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஐடியா வந்துடும் அவருக்கு. ஓகே, நம்ம இங்கே ஏமாந்துட்டுருக்கோம், பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கோம், இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் இவன் தான், கூடவே இருந்து இவ்வளோ நாள் நம்மளை ஏமாற்றிட்டாங்கிறத உணர்வுகள் அவருக்கு அப்போ தெரியும். அடுத்துங்க கர்ம விமோசனம். ராகு கேது என்ற இரண்ட நிழலுக்குள் வக்ர கிரகம் தனது ஒளியை செலுத்தி அந்த நிழலின் அடர்த்தியை குறைக்கிறது. அதாவது கர்மாவின் பாதிப்பு குறைய தொடங்குகிறது. விதி என்பது கல்லில் செதுக்கப்பட்ட எழுத்து அல்ல, அது வக்ர கிரகங்கள் என்ற ஒளியால் செதுக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது இந்த ராகு கேதுவை வைத்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இதையெல்லாம் சேர்ந்து நான் உங்களுக்கு ஒரு விளக்கப்படம் காட்டியிருக்கேன். இது 7வது விளக்கப்படமாக காட்டியிருக்கேன். அதாவது ராகு கேதுக்கள் என்ற விதியின் பிம்பத்தை ஒரு மனிதன் தனது மதியால் மாற்றுவதற்கு வக்ர கிரகங்கள் உதவக்கூடிய விதம். இதற்கு பாருங்கள், ஒரு பெரிய ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் ஒரு மனிதனுடைய நிழல் ராகு கேது இங்கே தெரியுது பாருங்கள். இந்த நிழல் விகாரமாக இருக்கிறது. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரகாசமான கோலம் பாருங்கள், இங்கே இருக்குது பிரகாசமான கோலம். இதுதான் வக்ர கிரகம். அந்த திரையை திருப்பதற்கு போன்றோ அல்லது அதன் ஒளியை மாற்றி அந்த நிழலை ஒரு அழகான உருவமாக மாற்றுவது போன்ற காட்சி. இது வக்ர கிரகத்திற்கான ராகு கேதுக்களின் மாயையை, அவர்களின் பிடியை இலகுவாக மாற்றக்கூடிய வேலையை வக்ர கிரகம் எப்படி செய்யும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இங்கே ஒரு எடுத்துக்காட்டு படம். அடுத்து பாருங்கள், இப்போ தான் ஜோதிட ஞானம், அப்படி அற்புதமான ஒளிரக்கூடிய ஞானம் அப்படிங்கிறதுக்கு இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னா பயப்பட தேவையில்லை. அவர்கள் நம்மை தண்டிக்க வந்தவர்கள் அல்ல, நம் ஆன்மாவை அடுத்த நிலைக்கு உயர்த்த வந்த ஆசிரியர்கள் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும்.
விழிப்புணர்வே தீர்வு. இந்த பிம்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போங்க மறையும் அப்படின்னா, ஒளி நேரடியாக விழும்போது மறையும். அதுபோல் நம் ஜாதகத்தில் உள்ள வக்ர கிரகங்கள் காட்டும் விழிப்புணர்வு ஒளியை பயன்படுத்தினால் ராகு கேதுக்கள் தரும் கர்ம வினைகளிலிருந்து நாம் விடுபடலாம். 2 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்கள் ஜாதகத்தில் வக்ர கிரகம் இருக்கான்னு பாருங்கள். அந்த வக்ர கிரகத்தை வைத்து நீங்கள் ராகு கேதுக்களை சீரமைத்து கொள்ள முடியும். இல்லைங்க, என் ஜாதகத்தில் வக்ர கிரகமே இல்லைங்க, எல்லாமே நேர்கதி கிரகம்தான் அப்படின்னா, நீங்கள் வக்ர கிரகம் கோச்சாரத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள். அப்போது ப்ரெசண்ட்டாக எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள். அந்த வக்ர கிரகம் குறிக்கக்கூடிய கோவில் சன்னதிக்கு சென்று குறிப்பிட்ட ராகு கேதுவிற்கான பரிகாரங்களை செய்யுங்க. ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். அதாவது இப்போ உதாரணமாக சனி வீட்டில் அந்த ராகு கேது இருக்காங்க. ராகுவுக்கு பரிகாரமாக கேதுவுக்கு பரிகாரமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போ ராகு சனி வீட்டில், சனி வந்து பெரிய 2.5 வருடம் சுழற்சி கிரகம் அப்படிங்கிறதுனால வக்ரம் வந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. அப்போது கம்மியாக இருக்கக்கூடிய இப்போ இந்த புதன் சுக்கிரன் இவங்கெல்லாம் வந்து வக்ரம் வந்து உடனுக்குடன் நடக்கும் அவங்களுக்கு. அப்போ அவர்களுடைய காலகட்டத்தில் அந்த ஆலயத்துக்கு போய் ராகு கேதுவிற்கான பரிகாரங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் ரொம்ப சிறப்பு ஏற்படும். இல்லைங்க, ஜாதகத்திலே வக்ர கிரகம் 2 இருக்குது 3 இருக்குது அப்படின்னா, அந்த கிரகங்கள் சார்ந்து வக்ர கிரகங்கள் சார்ந்த பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த ராகு கேதுவின் பிடி என்பது தளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். இதையே 4-5 தடவை சொல்லிட்டேன் இந்த பரிகார விஷயங்களை. இதை நல்லா ஸ்கேன் பண்ணிங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்கான ஒரு பின் பாயிண்ட்டு உங்களுக்கு இருக்கும். அடுத்து சுய ஆய்வு, செல்ஃப் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கார், கேது எங்கே இருக்கார், எந்த வக்ர கிரகம் உங்களை வழிநடத்துகிறது என்பதை ஆராய்ந்தால் உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்பது உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக தெரிந்துவிடும். இறுதியான செய்தியாக நான் ஒன்று சொல்கிறது என்ன அப்படின்னா, ஜோதிடம் என்பது வெறும் கணிதம் அல்ல, அது நாமே செதுக்கி கொள்ள உதவக்கூடிய ஒரு ஒளி. இந்த பிறவி பிம்பங்களை உணர்ந்து கர்மச்சங்கிலியை அறுத்து ஒளியை நோக்கி பயணிப்போம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நிழல்களை துரத்தாதே, ஒளியை தேடி திரும்பு. நிழல்கள் உன் காலடியில் வந்து விழுவும். அதுவே ராகு கேதுக்களை வெல்லக்கூடிய ரகசியம் அப்படிங்கிறது மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. ஒரு பிரம்மாண்டமான விஸ்வரூபம் அல்லது ஒரு ஒளிரும் பேரொளி. அந்த ஒளியின் முன்னால் ராகு கேதுக்கள் என்ற நாகங்கள் மென்மையாக அடங்கி போயிருக்கின்றன. அந்த ஒளியிலிருந்து ஒரு மனிதன் புன்னகையோடு வெளியே வருகிறான். இதுதான் ஃபைனல் இது ஃபைனலாக இந்த ராகு கேதுக்களை நம்ம மேற்கொண்டவாறு நீங்கள் எப்படிலாம் நீங்கள் வந்து பரிகாரம் செய்கிறீங்க, அதை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம், அதாவது ராகு கேதுவோடு வக்ர கிரகங்களை இணைத்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள், நடவடிக்கைகள், பரிகாரங்கள் இவை எல்லாம் இறுதியாக ஒரு வெற்றியான மனிதராக முகமலர்ச்சியோடு இறை பரம்பொருளின் பூரண ஆசியோடு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நடை போடுவதற்கான சாத்தியங்கள் உண்டு என்பதை இந்த விளக்கப்படுத்தல் மூலமாக சொல்லியிருக்கேன். இப்போது நாம் ஒரு உதாரண ஜாதகம் பார்த்துடலாம். ஏன்னா இவ்வளோ விஷயங்களை பேசியிருக்கோம். இவ்வளோ விஷயங்களும் நம்ம ஒரு ஜாதகத்தில் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். மேச லக்னத்தை ஒரு உதாரணத்துக்கு வச்சுருக்கிறோம். லக்னத்தில் ராகு இருக்காருங்க. இங்கே பாருங்கள், லக்னத்தில் ராகு இருக்கார். துலாமில் கேது இருக்கார். கூடவே சனி வக்ரமடைந்து இருக்காருங்க. இப்போது ராகு அப்படிங்கிறது எதிர்கால பிம்பம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த ஜாதகர் எப்பொழுதும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளவும் புதிய அடையாளத்தை தேடவும் துடிப்பார். நான் யார் என்பதை உலகுக்கு காட்ட வேண்டும் என்ற வேட்கை இவரை துரத்தும். இது இவர் இந்த பிறவியில் அடைய வேண்டிய ஆசையை குறிக்கும். பொதுவாக லக்னத்தில் ராகு இருப்பவர்களுக்கு தேடுதல் அதிகமாக இருக்குங்க. எல்லாத்தையுமே துரத்தணும், தேடணும், ரிசர்ச் பண்ணணும், ஆய்வு செய்யணும், அதை அடையணும், இது எனக்கு கிடைக்கணும், அதுவும் மற்றவர்களை காட்டிலும் பிரம்மாண்டமாக கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், வேட்கைகள், முயற்சிகள் எல்லாமே இவர்களுக்கு அதிகமாக இருக்க செய்யும். எதிர்கால கனவு, எதிர்கால பிம்பம் அப்படிங்கிறது லக்ன ராகு என்பது அதிகமாக கொடுக்க செய்வார்.
இப்போ கேது அப்படின்னு பார்க்கும்போது கேது இவருக்கு 7ல் இருக்குது. கடந்த கால பிம்பத்தை குறிக்கக்கூடியது. 7லேயே இருக்குது. 7ங்கிறது கலத்தரம், நண்பர்கள், கூட்டுத் தொழில், சொசைட்டி, அதாவது நம்ம வாழக்கூடிய சமுதாயத்தை மக்களுடைய ஒரு ஒருமைப்பாடு, இது எல்லாமே 7ஆம் இடம் குறிக்குது. இப்போ இந்த 7ஆம் வீடுங்கிறது உறவுகள், திருமணம் அப்படிங்கன்னு சொல்லும் பொழுது இங்கே கேது இருக்கிறதுனால கடந்த பிறவிகளில் இவர் உறவுகளுக்காக அதிகம் உழைத்து சலித்து போனவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏற்கனவே பல்வேறு பிறவிகளில் இந்த உறவு, அதுவும் குறிப்பாக மனைவியின் குடும்பத்திற்கான உழைப்பை அதிகமாக கொடுத்தவர் அப்படின்னு பார்க்கணும். அதனால் இந்த பிறவிகளில் மற்றவர்களிடம் ஒட்டுதலோ அல்லது எதிர்பார்ப்போ இல்லாமல் ஒரு வித ஞானத்தோடு இருப்பார் இந்த ஜாதகர் அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும். வக்கர சனி அப்போ என்னங்க பண்ணுவார்? இங்கே பாருங்கள், கூட ஒரு வக்கர சனி இருக்கார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வக்கர கிரகங்கள் அந்த ராகு கேதோட தொடர்பு வரும்பொழுது அந்த சங்கிலியை அவிழ்க்கக்கூடிய சாவியாக செயல்படும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே தான் நம்முடைய ஆய்வின் முடிவு வருகிறது, முக்கியமான புள்ளியும் வருகிறது. சனி வக்கரம் பெற்று கேதுவுடன் இணைந்திருப்பதால் அவர் ஜாதகரை நோக்கி பார்க்க வைக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதனுடைய விளைவுகள் எப்படிங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இறுதி விளைவு அப்படின்னா, உறவுகளில் 7ஆம் வீடு ஏற்படும் சிக்கல்களை இவர் ஒரு தண்டனையாக பார்க்காமல் ஏன் இது நடக்கிறது என தான் கடந்த கால செயல்களை ஆராய துவங்கணும். வக்ர சனி இவருக்கு ஒரு 2வது வாய்ப்பை தந்து ராகுவின் அதீத ஆசையையும் கேதுவின் சலிப்பையும் சமன் செய்து ஒரு பக்குவப்பட்ட வாழ்க்கையை தருவார். இறுதியாக நம்ம இப்போ பார்த்த அனைத்தையும் சேர்த்து ஒரு சிறிய சாராம்சத்தில் நான் முடிக்கிறேன். பிம்பம் அப்படிங்கிறது லக்ன ராகு நான் என்ற புதிய பிம்பத்தை உருவாக்குகிறது. கேது உறவுகளில் பற்றற்ற நிலையை ஏற்படுத்துகிறது. வக்ர சனி கடந்த கால தவறுகளை திருத்தி கர்மாவை சரி செய்கிறது. சங்கிலி ராகு கேது அச்சில் சிக்கிய வாழ்வை சனி மெல்ல மெல்ல விடுவிக்கிறார். ஞானம் உறவுகளின் நிலையாமையை உணர்ந்து ஜாதகர் ஞானம் பெறுகிறார். லக்ன ராகுவால் உலகை தேடிய ஆன்மா 7ஆம் வீட்டு வக்ர சனியால் தன்னை தேடத் தொடங்குகிறது. இதுவே பிம்பங்கள் கலையும் தருணம் அப்படிங்கிறத இந்த கடைசியாக சொன்ன உதாரண ஜாதகத்தினுடைய சாராம்சமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பதிவை நல்லா உள்வாங்கி பார்த்தவர்களுக்கு ராகு கேது மற்றும் ராகு கேதுவோடு வக்ர கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது ராகு கேதுவின் இறுக்கமான சங்கிலியின் பிணைப்பை, கர்ம சங்கிலியின் பிணைப்பை இலகுவாக்கக்கூடிய வேலையை இந்த வக்ர கிரகங்கள் எப்படி செய்வார்கள், நாம் எப்படி செய்ய வேண்டும் என்ற புரிதல் வந்திருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றிகள். வணக்கம்.